நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வேணும். அது என்ன ப்ரோ ஓஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது நீங்கள் நிறைய ரீல்ஸில் இல்லை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில், அதாவது ஃபோனை இப்படி வச்சு என்ன தான் ஷேக் பண்ணாலும் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே அந்த சென்சார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் ஷேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சொல்லுவாங்க. இது இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது என்ன தான் உங்கள் கை பார்த்தீங்கன்னா ஷேக் ஆனால் கூட உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் கேட்டகரி பார்ப்போம், மூவி வாட்சஸ். அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறது தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாகவே இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோனில் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே. ஏன்னா அவங்க பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் தான் இதாகும். டிஸ்பிளேயில் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா தெரியணும். AMOLED அண்ட் LCD இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா மெயினான டிஸ்பிளே டைப்ஸ் இருக்குது. இதில் LCD அப்படின்றது உங்களுக்கு அதாவது பட்ஜெட் கம்மியாக இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். AMOLED இருந்தது ஒரு நல்ல பட்ஜெட் இல்லை ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது ரெண்டுத்துக்குமே எப்படி இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு டெஸ்ட் பண்ணாலே புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ஃபோன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா LCD, இன்னொன்று பார்த்திங்கன்னா AMOLED. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே பிளாக் கலர் இமேஜ் பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். வச்சுட்டு லைட் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? லைட் ஆஃப் பண்ணி எந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கோ, ஆன் இல்லாமல் ஆஃபில் இருக்க மாதிரி இருக்கோ, அது பார்த்திங்கன்னா AMOLED. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி ஒரு வினோதமான லைட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். அது பார்த்திங்கன்னா LCD. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் அக்யூரசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் AMOLEDல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMOLEDல இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளாக்ன்றது ஃபுல் பிளாக் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தாலும், லோ லைட்டில் பார்த்தாலும், இல்லை டே லைட்லேயே பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கலர் அக்யூரசி அது மாதிரிலாம். நெக்ஸ்ட் விஷயம் ஸ்பீக்கர்ஸ். ப்ரோ அது என்ன ப்ரோ ஸ்பீக்கர்லமா கூட ப்ரோ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன்ஸில் மோஸ்ட்லி மோனோ ஸ்பீக்கர் இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னும் போது டியூவல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கலாம். இப்போ மோனோ ஸ்பீக்கர் அப்படின்னும் போது ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல். இதுவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்கள் ஃபோனை பார்த்திங்கன்னா இப்படி நேரம் உங்கள் ஃபேஸ் கிட்ட வைங்க. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் கேட்கும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கேட்கும். இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் தனியாக உங்கள் ஃபோன் கேட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை ப்ரோ ஒரே சைடு தான் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா உங்கள் ஃபோனில் மோனோ ஸ்பீக்கர் தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்